இந்த மாதிரி இந்த உடல் சார்ந்து ஆஹ், ஒரு உரையாடல் நடத்தப்படணும் அப்படின்னு அது ரெகுலரா நம்ம நிறைய இந்த மாதிரி நிறைய வகுப்பு பண்ணிட்டோம். நிறைய தியானம், தீட்சை, நிறைய விஷயம் கொடுத்தாச்சு. இந்த காலகட்டத்துல நம்மளை பார்க்கறது ஒரு அதுவே அவங்களுக்கு ஒரு தீட்சை தான். விரல்ல கையில கொடுக்கறதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமா இந்த காலகட்டத்துல நம்ம உயிர்ல இருந்து பிரசன்ட் பண்ற காலகட்டத்துல நம்ம நிக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதர் படுத்திருக்கிறாருன்னா, நீங்க அது எத்தனை பேர் யாரு கோயிலுக்கு போனாலும் அங்க வந்து அவங்க ஒரு கற்பூரத்தை காட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுவாங்க, ஆசீர்வாதம் பார்ப்பீங்க, ரங்கநாதர் பார்ப்பீங்க. அப்ப அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஞானியை பார்த்தா ஒரு மாற்றம் இருக்கும். அந்த பொசிஷன்ல தான் இப்ப நம்ம இருக்கிறோம். நான் தொட வேண்டிய எந்த அவசியமும் இங்க ஏற்படாது. அது ஒரு தேவையும் படாது. அது எந்த சூழல்லையும் மாறக்கூடிய செயல் இருக்கும். ஒரு சூரியன் எவ்வளவு உயரத்துல எத்தனையோ மைல் லட்சத்துக்கு அப்புறம்பட்ட இருக்கும் போது என்னமோ நம்ம அருகாமையில் இருக்கிற மாதிரி அதோடைய வெயில் தாக்கம் எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் ஒரு தியானத்துக்குரிய ஒரு அனுபவம் பெற்றவங்களுடைய செயல்பாடுகள். அப்ப அரங்கன் என்ன பிரசன்ட் பண்றாங்க, அது ஏன் கோவிலா கன்வெர்ட் பண்ணப்பட்டுச்சு, ரங்கநாதர் எதை சொல்ல விரும்புறாருன்னா, இந்த இடத்துக்குள்ள இருந்து என்னை பார்த்தால் போதும், உனக்கு எந்த வடிவத்திலேயோ நான் உதவியாக இருப்பேன். நீ பல்வேறுபட்ட சிந்தனைகள்ல செயல்பாடுகள்ல ஒரு மனிதனாகப்பட்டவன் போகப்படுவான். இப்ப மனிதனாகப்பட்டவன் போகப்படுறதுக்கு இப்ப இருக்கிறீங்கன்னா இன்னும் 2 hours கழிச்சு நீங்க வெவ்வேறு சிந்தனைகளுக்குள்ள போகலாம், வெவ்வேறு அலைவரிசைகளுக்குள்ள போகலாம். ஏன்னா ஒரு மனிதனாகப்பட்டவனுக்கு பல்வேறுபட்ட அலைவரிசைகள் வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு ரயிலோட சத்தம் ஒரு மனிதனை தொந்தரவு பண்ணலாம், ஒரு பஸ்ஸோட சத்தம் ஒரு மனிதனை தொந்தரவு பண்ணலாம், ஒரு மொபைல்ல பார்க்கிற காட்சிகள் ஒரு மனிதனை தொந்தரவு பண்ணலாம், அதே நிகழ்ச்சியை ஏற்படுத்தலாம், அதே ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தலாம். அந்த மாதிரி இந்த அலைவரிசைகளுக்குள்ள நிகழும் போது அதுக்குள் ஒரு மனிதன் புதுப்பிக்கப்படுறதோ, அதை தக்க வைத்துக் கொள்வதோ, மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல தன்மைக்கு தன்னை உருவாக்கி கொள்றது எப்படின்னா இந்த மாதிரி இறைவனை போய் பார்க்கிறது. அப்ப அங்க இறைவன் இல்ல, நீங்க புதுப்பிக்கப்படுறீங்க. நீங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருக்கிறது, கோயிலுக்கு போறதெல்லாம் நீங்க பக்தி அடிப்படையில, உங்களுக்கு வேண்டுதல் அடிப்படையில, பிரச்சனை அடிப்படையில, உடல் அடிப்படையில எல்லாத்தையும் சார்ந்து போய் நிக்கிறீங்க. அது அங்க அப்படி இல்ல. உங்களை ரெனுவல் பண்ற இடம், உங்களை புதுப்பிக்கிற இடம். உங்களை புதுப்பிச்சு திருப்பி அனுப்பும் போது திருப்பி நீங்க ஒரு ரொட்டீனா உங்க வேலை என்ன வேலை வேணாலும் செய்யலாம், பிளஸாவும் செய்யலாம், மைனஸாவும் செய்யலாம். இனி வரும் காலகட்டத்துல நான் அப்படிதான் எந்த மனிதனையும் ரினியூவல் பண்ற மட்டும் தான் செய்ய போறேன். நீ பிளஸ்ஸா மைனஸா எதை வேணாலும் செய்ய. நீ போய் இந்த தியானத்தை கழுத்துல மாட்டிக்க, அந்த தியானத்தை கழுத்துல மாட்டிக்க, எவன் குருநாதர்கிட்ட வேணாலும் எங்க வேணாலும் படுத்துக்க. அதை நீ ஏன் போற ஏன் போக மாட்டேன்னா நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த அளவுக்கு என்னை பார்த்தா ரினியூவல் பண்ணுவேன், ஒரு வேலை செய்வேன். உன்னுடைய விஷயத்துல என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய தாக்கம் உனக்கு அதி தீவிரமா இருந்தா நீ வேற எங்கேயும் விலகாம ஒரே பாதையில நிற்ப. அப்படி இல்லைன்னா பார்ட் டைமா பண்ணுவ. சனிக்கிழமையான ரங்கநாதர்கிட்ட நிற்ப, வேற ஒரு பிரதோஷ நாள்ல திங்கக்கிழமையான சிவன்கிட்ட நிக்கிறல்ல, அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருப்ப. என்னைக்காவது ஒரு நாள் ரங்கநாதன் என்பதும் ஒரு அலைவரிசை, சிவன் என்பதும் ஒரு அலைவரிசைன்னு உனக்குள்ள தோன்றது கிடையாது. அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நாள் ஒரு செயலை பார்ப்போம், ஒரு செயலை கேட்போம், அன்னைக்கு பெரிய தாக்கமா இருக்கும். அது அடுத்தடுத்த நாள் தாக்கமாவே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உள்ள உணர்ந்து இருக்கணும்னு அர்த்தம். அது உள்ள போயிருச்சு, அதுதான் உணர்வு நிலை. ஒரு நாள் பார்த்து ஒரு நாள் கேட்டது போயிருச்சுன்னா அது உணர்வு நிலை இல்லை. அது பார்த்தோம், அடுத்த விஷுவல் வரும்போது அது மறைஞ்சிடும். இப்போ ஒரு பிரேக் நியூஸா ஒரு நியூஸ் இருக்கும், அடுத்தது 1 மணி நேரத்துல இன்னொரு நியூஸ் வந்து அந்த நியூஸை மறைச்சிடும். அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள பார்க்கப்படுற விஷயம், கேட்கப்படுற விஷயம் சில மணி நேரங்கள், சில வருடங்கள், சில மாதங்கள் இருக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் வாழ்நாள் முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்துறது இறைவன் மாதிரி விஷயம் ஏற்படுத்தும். அது ஏன்னா அது என்ன ஏற்படுத்துதுன்னா நிறைய பேருக்கு புரியாது. அது உங்ககிட்ட சொல்ற மெசேஜ் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க மனிதா, என்னை உணரக்கூடிய நான் உணரக்கூடிய பிரசன்ஸ், நீங்க என்ன உணரணும். நான் உங்களை எங்க கூட்டிட்டு போறேன்னா உணர்வு நிலைக்கு கூட்டிட்டு போறேன், பார்வை விஷுவல் நிலைக்கு கூட்டிட்டு போல.
கேட்கிற நிலைக்கு நான் கூட்டிட்டு போல, உணர்வும் நிலைக்கு கூட்டிட்டு போறேன். அப்போ அந்த உணர்வு என்ன ஆகும்னா, உணர்ந்த 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 மௌனமாகி தனக்குள்ளே உறைந்து போய் ஒரு ஆனந்தமாக இங்க நடக்கும் அனைத்து செயலிலிருந்து ஒரு நிலையில ஒரு மனிதன் மாறி போறான். புரியுதுங்களா? அந்த உணர்வு வேணும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் விஷுவலா கல்யாணத்துக்குள்ள வாழ்க்கை இருக்கக்கூடாது. உணர்ந்தா அது வேறையா போயிடும். அங்க உணர்ந்துட்டா என்ன ஆகும்னா, கருப்பு சிகப்பு, இந்த ஜாதி அந்த ஜாதி, அது பணம் காரு இதெல்லாம் வராது. உன்னோட இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். அதுதான் உணர்வு. அது தமிழ்ல நீங்க பாசங்கிறீங்க, கருணைங்கிறீங்க, அன்புங்கிறீங்க, அந்த கேருங்கிறீங்க, என்னென்னமோ வார்த்தைகள்லாம் நீங்க போட்டு தள்ளிக்குவீங்க. அது உங்களுடைய பழக்க வழக்கத்திலிருந்து உருவாக்கப்படுகிற வார்த்தைகள். உணர்ந்துட்டா ஒருத்தருடைய விரலை பிடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அதுதான் விஷயம். ஒரு தாய் தனக்கு பட்னியா இருந்துட்டு குழந்தைக்கு சோறு போடுறா. ஏன் போடுறான்னா, அவ உணர்ந்திருக்கிறா. என் உடல் தாங்கும், என் மகள் உடலோ என் மகன் உடலோ தாங்காது. அப்ப பார்த்தது கேட்டது கிடையாது, அதான் உணர்றது. புரியுதா? அந்த விஷயம் வேணும். அப்ப உணர்வு தன்மைய எந்த மனிதன் ஒரு ஆணோ பெண்ணோ பெறான்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக போறான்னு அர்த்தம். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ள அது நகரப்படணும் அப்படிங்கறதுதான் விஷயம். நீங்க எல்லா விஷயத்தையும் பாக்குறீங்க, எல்லாத்தையுமே ஓகே பண்றீங்க, எல்லா விஷயத்தையும் பாக்குறீங்க, மைனஸையும் பாக்குறீங்க, பிளஸையும் பாக்குறீங்க, எல்லாத்தையுமா ரசிக்கிறீங்க. சில அருவிகளை பாக்குறீங்க, ரசிக்கிறீங்க. அதே நேரத்துல ஒரு சாக்கடையை பாக்குறீங்க, அதையுமா ரசிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ரசிக்கிறீங்க, கொண்டாடுறீங்க, அது சம்பந்தமா ஒரு டிஸ்கஷன் பண்றீங்க. அப்ப ஒரு செயற்ல இறைவன் என்ன சொல்றான்னா, எல்லாமே இந்த உலகத்துல இருக்கும், நன்மை தீமை எல்லாம் அருகாமையிலே இருக்கும். நீ வெறும் பார்வையால கேட்பதால் எதுவும் செய்துவிட முடியாது. அந்த உணர்வும் தன்மைக்கு வந்துட்டன்னா எதோட போய் நீ உணர முடியும், எதோட எது கனெக்ட் ஆக முடியுங்கிறதான் பொருள். இறைவனோட போய் நீ கனெக்ட் ஆகிட்டனா நீ என்ன ஆவன்னா, உணரும் தன்மையிலே இருப்ப. பார்க்கிற தன்மையை நீ இழந்துருவ, கேட்கிற தன்மையை நீ இழந்துருவ. புரியுதுங்களா? இறைவன் எப்படி தெரியுமா உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு? கர்த்தரா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பார்க்கறது இல்ல, கேட்கறது இல்ல, உணர்வு. அந்த உணர்வு எங்கன்னா அதுதான் உயிர். ஒருத்தருடைய வலின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு தாய் அழுவுறா அப்படின்னா அது என்ன அப்படின்னா, அந்த உயிர் வேற ஒரு வடிவத்துல அது எமோஷன் ஆகும்போது எப்படி ஊத்து அப்படி ஊறி வெளியில வருதோ அந்த மாதிரி எமோஷன் ஆகும்போது அந்த நரம்பு தீவிரமா வேலை செய்யும். அந்த நரம்போட தீவிரம் குறையாத பட்சத்துல அந்த கண்ணீர் துளிகள் அங்க இருக்கிற ஊத்தோட செயல் நிக்கவே நிக்காது. அப்ப அந்த இறைவன் ஆகப்பட்டவன் என்ன பண்ணுவான்னா, அந்த நரம்பை பலப்படுத்துவான். அப்ப அங்க என்ன ஆகும்? கண்ணீர் துளிகள் வராது, அங்க சரி செய்யப்படாது. அப்ப இறைவனை வழிபடுவது, இறைவனை நோக்குவது, இறைவனை பார்ப்பது, இறைவனை நிற்பது, இறைவனோடு பயணிப்பதெல்லாமே மனிதனாகப்பட்டவனுக்கு பெரும் 2 புலன்ல தீவிரமா மனிதன் அடிமையாயிருவான். ஒண்ணு பார்ப்பது, கேட்பது. இதுல மொத்தமா காலியாயிருவான். வாஸ் அவுட். ஒரு மனிதன் பார்த்துருவான், கேட்டுருவான், அதுதான் வாழ்க்கைன்னு படுத்துருவான். உணர்ந்தாதான் வாழ்க்கை. அந்த உணர்றதுல யார் எக்ஸ்பர்ட்னா இறைவன். அதுதான் வேணும். இப்ப தாய் தந்தை யார் இருந்தாலும் அங்க என்ன கனெக்ட் இருக்குன்னா அது உணர்தல் நிலையை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு தாயோ ஒரு தகப்பனோ ஒரு குழந்தை எங்கிருந்து உருவாக்குறாங்கன்னா, இந்த பிரிட்ஜ்ல இருந்து பிரீசர்ல இருந்து உருவாக்கல, உயிர்ல இருந்து உருவாக்குறாங்க. அப்ப என்ன ஆகுது? ஒரு குழந்தை எப்படி ஃபார்ம் ஆகுது? உயிர்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகுது. அந்த குழந்தைக்கு என்ன சொல்லுவாங்க? இந்த உயிர், இந்த அணு இது கருவா பலப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப எப்படி உருவாக்குதல் எப்படி இருக்கு? இப்ப நீங்க எப்படி உருவாகி இருக்கீங்க? சத்து மாவுல இருந்து நீங்க உருவாகல. தகப்பனுடைய உயிரும் தாயோடைய உயிரில இருந்து இன்னொரு உயிர் உருவாக்கப்படுது. அப்ப இது பேரு தான் உணர்வு. அப்ப உணர்ந்தால் அந்த வாழ்க்கை என்ன ஆகும்? சகிப்பு தன்மைன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் எங்க இருந்து வரும்னா உணர்ந்த இடத்துல இருந்து வரும். என்ன நடந்தாலும் நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படாம இருக்கிறீங்கன்னா, இந்த பாக்குறது கேட்கறது எல்லாத்தையும் மறத்து போன மாதிரி ஒரு சூழலுக்கு வந்து அந்த உணர்ந்தவங்க அதை விட்டு கொடுத்து போவாங்க.
அதனாலதான் இறைவன் கொலகாரனை பார்த்தும் இல்ல வேற ஒரு நல்லவனை பார்த்தும் இறைவன் ரியாக்ட் பண்ண மாட்டார். அவர் அப்படியே உணர்ந்து பொறுமையா நிதானமா இருப்பார். ஏன்னா அவனை எப்படி சரி செய்யணும், எப்ப சரி செய்யணும்னு எனக்கு தெரியும் உட்கார்ந்துருப்பாரு. நாம மனிதனா இருக்கிறவன் என்ன பண்ணுவோம், காட்சியா பார்த்துருவோம், கேட்டுருவோம். கடவுளுக்கு கண்ணு இல்லையா, இவனை மாதிரி ஆளெல்லாம் விட்டு வச்சிருக்க அப்படின்னு. அங்க அப்படி கிளம்பிட்டா படத்தோட ஹீரோ மாதிரி ஆயிப்போம். அப்புறம் கடவுளுக்கு கொலை பண்றதுதான் வேலையா இருக்கும். புரியுதுங்களா? ஊர்ல பாத்தீங்கன்னா நான் 500 பேர் உங்க ஊர்ல இருப்பீங்க, லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 3 பேர் தான் தேடுவீங்க. பாக்கி 497 பேரையும் கொலை செய்யணும். கடவுள் கொலை செய்யலாமா? காலைல அவர் கத்தியோட தான் அலையும் நம்புறோம். இப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க 3 பேர் தான், 3 குடும்பம் மட்டும் தான் வாழ்ந்துட்டு உட்காந்துருக்கலாங்க சோறாக்கி தின்னுக்கிட்டு. பாக்கி எவனுமே இருக்க மாட்டான் அந்த ஊர்ல. இந்த மாதிரி மொத்தமா தமிழ்நாட்டிலே கணக்கெடுத்தோம்னா 8 கோடி பேர்த்துல 1 லட்சம் பேர் கூட தேர மாட்டான். அது என்ன பண்ண முடியும்? அப்ப அதுக்கான கால சூழல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க அவனுக்கான பனிஷ்மெண்ட் அவன்கிட்டே கொடுக்கப்படும். அவனே ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க எந்த குற்றவாளியை வேணாலும் வச்சுக்கோங்க, அவனே அழுவான். நீங்களே ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா மறைச்சிருவீங்க, ஆனா ஒரு நாள் உங்களை உறுத்தும். நீங்க அழுவுவீங்க, ஆனா வெளியில காட்ட மாட்டீங்க. அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். உங்களை ஏதோ ஒரு இடத்துக்குள்ள அது பண்ணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? மண்டிட்டு கருத்தட்ட போய் ஏதாவது சொல்லுவீங்க. இல்ல உங்க பிடிச்ச சாமி கிட்ட, எனக்கு அறியாம நான் செஞ்சுட்டேன், இதை வெளியில சொல்ல முடியாது சொன்னா அந்த புரிதல் வேற மாதிரி போயிடும். அது கால சூழலா இருக்கலாம், இல்ல நான் வளர்ந்து வந்த சூழலா இருக்கலாம். ஏதோ ஒரு தடுமாற்றத்துல இந்த தவறு நடந்துருச்சு. அதை நான் டிஸ்கஷன் பண்ண முடியாது. சில விஷயத்த டிஸ்கஷன் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவன் ஞானி கிடையாது, மனிதன். இது ப்ராப்ளம் கிடையாது, இது காலத்துல அப்படி நடந்து போச்சு, இது பெருசா எடுத்துக்க வேண்டாம், அடுத்தது பாத்துக்கலாம் நீ வா அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு யாரும் இல்லை. நம்ம தாய் தந்தை கூட அப்படி இல்லை. புரியுதுங்களா? அதுதான் ப்ராப்ளம். இப்ப அந்த கட்டத்தை நோக்கி தான் நம்ம பேசுறோம், எல்லா இடத்துலயும் சொல்றோம். அதுதான் என்ன பண்றோம், ஒரு நல்ல கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமங்கள்ல யாராவது கஷ்டப்படுறவங்க இல்ல வேற மாதிரி உணர்வுபூர்வமா இருக்கிறவங்க அவங்க வீடுகள்ல இந்த மாதிரி வகுப்பு நடத்தி அவங்களுக்கு ஒரு விஷயமாகவும் வர்றவங்களுக்கு ஒரு விஷயமாகவும் அது பண்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். அப்ப நம்ம எப்படி வந்திருக்கிறோம்னா, கோவில், இந்த ஆடிட்டோரியம் இதெல்லாம் கடந்து ஊருக்குள்ள வந்துட்டோம், ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டோம். அதை யதார்த்தமாக்கி அந்த வீடையும் அங்க சார்ந்தவங்களுக்கும் ஒரு பிளசண்டான ஒரு விஷயத்தை அமைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறோம். அப்ப அங்க என்ன ஆகி போயிடுச்சு? ஏக்கம் தேவையில்ல, ஆர்கனைசேஷன் தேவையில்ல, பக்தர்கள் தேவையில்ல, கேட்டரிங் தேவையில்ல. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவனே சோறாக்குவான், நமக்கு சோறு கொடுப்பான், வர்றவங்களுக்கு சோறு கொடுப்பான். அப்ப அங்க எளிமையா யதார்த்தமா இயல்புக்குள்ள வந்துருச்சு. அது ஆசனமா மாறாது, அது வணிகமா போவாது, அது வேற ஒரு வடிவத்துக்குள்ள இப்ப நீங்க வர்ற உங்களை ஸ்டடி பண்ண வைக்கும். நீங்க பக்தரா மாறவே விடாது, அதை யோசிக்க மட்டும் வைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாகும். ஒரு நாள் முழுமையா அந்த உணர்வு நிலை மேல்நோங்கும் போது இந்த விஷயம் சரியா இருக்குன்னு அப்படியே அதை நோக்கி வருவீங்க. சூரியனை பார்க்கறது வணங்குறது கிடையாது, உணர்றதுக்காக சூரியனை பார்த்து வணங்குறதுக்காக. சூரிய நமஸ்காரம் காலில் செய்யறது என்னன்னா, அது நம்மளை நோக்கி பார்க்குது, நாம அதை நோக்கி பார்த்தா அதோடைய தன்மை என்னன்னா, உணர்ந்ததுனாலதான் அது நம்மளை பார்க்குது. இப்ப நீ பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நீ உணர்வ. நீ உணர்ந்துட்டனா என்ன ஆகும்னா, உன்னை சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் உன் உணர்வுகளை காயப்படுத்தாமலே வேலை செய்யும்னு அர்த்தம். இங்க யாரும் யாருடைய உணர்வுகளையும் எப்படி காயெல்லாம் படுத்துறது இல்லை, வெட்டி கூர் போட்டுறது. இதுதான் நடக்குதுங்க. புரியுதா? ஒரு குழந்தை படிக்கிறான்னா அவளை போக்குல கிடைக்காது. இங்க போராடணும், வாத்தியார்கிட்ட போராடணும், டீச்சர்கிட்ட போராடணும், புத்தகத்துல போராடணும், தாய் கிட்ட போராடணும், தந்தை கிட்ட போராடணும், நண்பர்கள்ட்ட போராடணும். இடையில அரசாங்கம் அவன் சௌரியத்துக்கு ஒரு விஷயத்த ஒரு மசோதாவை கொண்டாந்துருவான், அதுகிட்ட போராடணும், கடைசியில பாஸ் பண்ண. புரியுதுங்களா? அப்போ அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்படணும். அப்ப மதிப்பளிக்கப்படாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆப்போசிட்ல உள்ள பொருள் உணர்வா இல்லை, அது ஒன்லி விஷுவலா இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுது? அதுக்குதான் போராடும். அப்ப நீ உணர்வு நிலைக்கு மாறினா நீ ஆப்போசிட்ல இருக்கிற பொருளை காயப்படுத்த மாட்ட.
அப்போ உன்னால ஒரு 10 உயிர் பாதுகாக்கப்படும். அப்ப நீ என்ன பண்ணுவ? உனக்கு நீ முதல்ல துன்பம் கொடுத்துக்க மாட்ட. ஒண்ணு, ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். உன்னுடைய பணியை மட்டும் பார்த்துட்டு உனக்குள்ளேயே அதை ஒரு சர்க்கிள்குள்ளேயே அதை நிறைவு பண்ணிக்கோ. அந்த வாழ்க்கை நிறைவா போயிடும். புரியுதுங்களா? இப்ப இந்த வாழ்க்கையில நிறைவா யாருக்குள்ளேயும் நிறைவு இல்லை. பணம் இல்லைன்னு சொன்ன காலம் போய் இப்ப எந்த தமிழ்நாட்டுல நான் எல்லாம் எத்தனையோ இடத்துக்கு போறேன். எந்த ஊர்ல குடிசை வீடு இருக்கு? காசு இல்லைங்கிறான். எல்லா வீட்லயும் மாடி வீட்டுல தான் உட்காந்துருக்கான். காசு இல்லைங்கிறான், கார் வாங்கி தான் ஓட்டுறான். காசு இல்லைங்கிறான், 2 வீலர்ல போறான். காசு இல்லைங்கிறான், 40 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கேங்கிறான். ரொம்ப சாதாரணமா சொல்றான். பேங்க்ல 70 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு லோன் வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். காசு இல்லாதவனுக்கு 70 லட்சம் ரூபாய் வாங்கினா. அப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன இருந்துச்சுன்னா, கிராமங்கள்ல தோட்டம் துறவு எல்லாம் எல்லா ஊர்லயும் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெருசு பண்ணிக்கல, வீடை சிம்பிளா வச்சுக்கிட்டாங்க. பயணத்துக்கு போறதுக்கான ஒரு சின்ன வாகனம் வச்சுக்கிட்டாங்க. பஸ்ல போனாங்க வந்தாங்க. இப்ப அப்படி இல்லை. இருக்கிற இடத்தெல்லாம் வித்து போடுறான், இல்லைன்னா பேங்க்ல லோன் வாங்கிக்கிறான், பெருசு படுத்திடுறான். கார் வாங்கிடுறான், வீடு கட்டிடுறான், எல்லாத்தையும் பெருசு படுத்திடுறான். அப்ப அது என்ன ஆகும்? அது வேற ஒரு நிலைக்குள்ள மாறுபடுது. அப்ப அவனுக்கு என்ன நினைக்கிறான்? எல்லாத்தையும் பெருசு படுத்தி விட்டு நிம்மதி இல்லைங்கிறான். இப்ப முன்னாடி நிம்மதியா தூங்கினான். ஏன்னா அசட்டா இருந்துச்சு அவன்கிட்ட. பெருசு படுத்தல, ஆனா சந்தோஷமா இருந்தான், சுகமா இருந்தான். இப்ப வேற மாதிரியான ஒரு சூழலுக்கு நம்ம மாறப்பட்டிருக்கோம். அப்ப பெரிய சுமைகளை கல்ல நாமே தூக்கிக்கிட்டு வெயிட்டா இருக்கு வெயிட்டா இருக்கு வெயிட்டா இருக்குன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? கல்லு நமக்கேத்த கல்ல தாங்க தூக்கணும். ஒரு சின்ன கல்ல தூக்கிக்கணும். ஒரு பாப்பா வரணும், அந்த வச்சுக்க அப்படின்னா அது ஏன் அப்படின்னா, நீ ரொம்ப முக்கியம். உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஏத்த மாதிரி ஒரு கல்லை தூக்கிக்கணும். சரிதானே? அதை தாண்டி ஒண்ணு பண்ணக்கூடாது. அப்ப பெண் பார்க்கும்போது, மாப்பிள்ளை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, படிப்பை மட்டும் வச்சு பார்க்க கூடாது. இந்த செயலை, இந்த டிராவல் நல்லா இருக்குமா, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பொண்ணோடைய வாழ்க்கையில ஒரு பையன் காம்பினேஷன் வர்றான்னா அந்த டிராவல் எப்படி இருக்கும், இதோடைய கேரக்டர், இதோடைய குணாதிசயத்துக்கு அவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு, இதுதான் வேணும். படிப்பை புடலங்காய வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? என்னதான் பண்ண முடியும்? பேங்க்ல வேணா லோன் கட்டலாம். நம்ம என்ன கிளாஸ் எடுக்க போறோம்? 2 பேரும் மாஸ்டர் டிகிரி வச்சுக்கிட்டு நம்ம என்ன வகுப்பா எடுக்க போறோம் வீட்டுல உட்காந்து? இல்ல நம்ம 2 பேருமே உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டே உட்காந்து இருக்க போறோமா? புரியுதுங்களா? நீங்க டாக்டர் 2 பேரும் கணவன் மனைவியா இருப்பாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்களே போர் அடிச்சு போய் வெறுத்து போய் வாழ்க்கையில பைத்தியம் முடிச்ச மாதிரி பல வீட்டுல இருக்கிறத நானே பார்த்துருக்கிறேன். ஏன்னா அவன் என்ன ஃபீல் பண்றான்? ஏன்னா என் மனைவியாச்சும் வேற ப்ரொஃபஷனல்ல இருந்தா வேற மாதிரி ஒரு டைம் பாஸ் ஆச்சும் பண்ணலாம். அவளும் மெடிசனை பத்தி பேசுறா, நானும் மெடிசனை பத்தி பேசுறேன். அவளுக்கு வர்ற போனோம் வந்துட்டாங்க பேஷண்ட் வாங்கங்கிறாங்க, எனக்கும் பேஷண்ட் வந்துட்டாங்க, நீங்க எங்க இருக்கீங்கிறாங்க. அதே அப்பா தலைவலியா இருக்குடா. அவ வேற ஏதாவது அக்ரியில ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா கூட ஏதோ மாந்தோப்பு அது இதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா போய் அது வேடிக்கையாச்சும் பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம். அந்த மாதிரி ஆகி போச்சுன்னு டாக்டர் வெறுத்து போய் எல்லாம் உட்காந்துருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கௌரவத்துக்காக, வேற ஒரு வடிவத்துக்காக தன்னுடைய வாழ்க்கைய என்ன பண்றோம்னா ஒரு மாதிரி செயல் பண்றோம், செட் பண்றோம். அப்ப செட் பண்றதுல ப்ராப்ளம் வந்துடும். அதுவா அமைஞ்சுனா அது ப்ராப்ளம் கிடையாது. நீங்க செட் பண்ணீங்கன்னா ஒரு பொருள் கெட்டு போயிடும், ஒரு பொருள் கீழே விழுந்துடும், ஒரு பொருளோட ஒரு பொருள் சேராது. அதுதான் நடக்குது இப்ப. புரியுதுங்களா? அதுதான் விஷயமா இருக்கு. அப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் உணர்ந்து கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆசைப்படுறது பெருசா நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் தவறு கிடையாது. உணர்ந்துட்டா அந்த ஆசையா இல்லாம அந்த பொருளை எப்படி உருவாக்கணும், அதை எப்படி ஈர்த்து கொண்டு வரணும்னு நமக்கு தெரியும். அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அதை நீங்க அவசியமா அதை பார்க்கணும். இப்ப இந்த வீடை தொடங்கும் போது நம்ம வந்தோம், சரி இதை வீடா மாறிடணும், அதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஒரு 2 செகண்ட் நின்னோம். அடுத்தது என்ன ஆனிச்சு? வீடா மாறினுச்சு. வீடா மாறினதுக்கு அப்புறம் இப்ப இதுக்கு வந்திருக்கோம். இங்க தூங்குறவன் ஒழுங்கா தூங்கணும், அதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா ஒரு மனிதனே கனவு பற்ற
கனவோடே வாழ்ந்துட்டு இருப்பான். நிஜத்துல கற்பனையில வாழ்வான், தூக்கத்துல கனவோட வாழ்வான். புரியுதுங்களா? அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. என்னன்னா மாயை, கற்பனை, கதாபாத்திரங்கள். மனிதன் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இருக்கட்டும், தூக்கத்துல கனவுல ஓடிடுவான். முழிச்ச உடனே என்னன்னா கற்பனைக்கு மாறிடுவான். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பாரு, நான் என் வீட்டு வாசல்ல ஆடி கார் வச்சு நிப்பாட்டுவேன்பான். அவனை சரி செய்யறதுக்கு வழி இருக்காது, ஆடி கார் வாங்குறதுக்கு அல்லோலப்பட்டு நின்றுட்டு இருப்பான். இதெல்லாம் வேற ஒரு வடிவத்துக்குள்ள மாறணும். புரியுதுங்களா? காந்தி படிப்பை தூக்கி போட்டுட்டு ஏன் கோமணத்தை கட்டினானா உணர்ந்தான். அந்த வேட்டியை போட்டான், போராட்டத்துக்கு உள்ள போனா. ஏன்? படிச்ச படிப்புக்கும் அவர் பண்ண வேலைக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப உணரும் போது என்ன ஆகி போகுதுன்னா, நம்ம அந்த வேலை எல்லாம் வேண்டப்பா, இது வேற அப்படின்னு வந்துட்டான். அப்ப இங்க உணர தொடங்கினா என்னன்னா, நீங்க அலட்டிக்கவே மாட்டீங்க. யாராவது பதட்டமா வந்தாங்கன்னா உட்காருங்கன்னு சொல்லி ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்துட்டு அவங்களையும் பதட்டத்தை குறைச்சி கொஞ்சம் உணர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி நீங்க வீட்டுக்கு போங்கன்றுவீங்க. அவங்க அங்கேருந்து வேகமா வந்தது பதட்டமா வரல, உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை பதட்டமாக்க தான் வந்தவங்க. நீங்க அவங்க பதட்டத்தை குறைச்சி ஒரு டம்ளர் தண்ணியை, சூடா இருந்த பொருள்ல தண்ணியை ஊற்றி அதை ஆஃப் பண்ணி வீட்டுக்கு போனாச்சு. அது போகும்போது என்ன நினைச்சிட்டு போனா, பல விஷயங்களை சொல்ல வந்தேன், கேட்கவே இல்லவ. அந்த ஆப்போசிட்ல ஒரு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கா, அவள்கிட்டயாவது இது சொல்லிட்டு போயிடணும், இல்லை நைட்டு தூக்கம் வராது. இப்ப அடுத்தவங்கள்ட்ட அந்த அம்மா போகுது, அவ்வளவுதான். உணர்ந்தவங்கள்ட்ட போய் எதையும் பண்ண முடியாது, எதையும் மாற்ற முடியாது. அதனாலதான் கடவுள் கல்லா இல்ல, உணர்ந்ததுனால என்ன பண்றான், நீங்க உங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வரீங்க, ஒவ்வொரு மனிதனும் 100 கல்லை தூக்கி எறிறான். வீடு, வாசல், பவுனு, அது இதுன்னு கடவுள் மேல தூக்கி வீசுறான். உணர்ந்ததுனால அவன் என்ன பண்றான், எது உனக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு உன்னை எப்ப அந்த நிதானத்துக்கு கொண்டு வரணுமோ அந்த வேலையை பார்க்கறதுக்கு இது தயாராகும். அவனும் உன்ன மாதிரியே கிளம்பியிருந்தானா இது பைனான்ஸ் கம்பெனி தான். புரியுதுங்களா? 1000 ரூபாய்க்கு 900 ரூபாய் தரேன், 100 ரூபாய் பிடிச்சிக்கிறேன், கரெக்டா பண்ணிருங்கன்னு எழுதி கொடுத்துருவான் அட்டையை போட்டு. அது மாதிரி ஆயிடுவான் கடவுள். அப்புறம் ஒரு 100 வச்சிருக்கீங்களா, அதுல ஒரு 10 உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன், ஒரு 5 வெயிட்டிங்ல வச்சுக்குவோம் அப்படின்னா அது பேர் கடவுள் கிடையாது. இதுதான் விஷயம். இப்ப இது எங்கேயாவது ஒரு இடத்துல உணர்ந்து ஒரு தெளிவடைந்தா படிக்கிற மாணவர்களும் சரி, குடும்பத்துல இருக்கிற நீங்களும் சரி, அந்த வாழ்க்கை மேம்படும். அந்த வாழ்க்கை வேற ஒரு திசையை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நம்ம கிட்ட இருக்கிற பொருள் இதுதான், அந்த பொருளை வச்சு சாதிக்கிறதான் திறமை. இல்லாத ஒரு பொருளை போய் இல்ல இல்ல இல்லன்னா முடிஞ்சு போச்சு, தொல்லைதான். இருக்கிறது இதுதான், இதை வச்சு இந்த வாழ்க்கையை நிறைவு பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். புரியுதுங்களா? அதுதான் சாதிக்க முடியும், அதுதான் ஒன்ன உயர்த்தும். புரியுதுங்களா? இங்க நிறைய பேர் நிறைய பெண்களுக்குள்ளேயே ஷாருக் கானும் அமீர் கானும் விஜயும் கணவரா வரணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாம் ஆசையில எல்லாம் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கிறவன் தான் ஷாருக் கான், கூட இருக்கிறவன் தான் விஜய். அவனை வச்சுதான் வாழணும், அவனை வச்சுதான் போகணும், அவனு கூட தான் அந்த இருக்குன்னா அது வாழ்க்கை நிறைவா இருக்கும், வாழ்க்கை தெளிவா இருக்கும். கற்பனையில போய் நம்ம கதை சொன்னோம்னா பாதிப்பு என்னன்னா நமக்கு தான், அது சரியா இருக்காது. ஒரு திரைப்படம் கற்பனையா இருக்கு, வாழ்க்கை நிஜம். ஆனா நிறைய பேருடைய நடிகர்களுடைய வாழ்க்கையும் கற்பனையா மாறி போயிருது. அதனாலதான் கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த இயல்புக்குள்ள கொண்டு வர்றதுல ரொம்ப கடினம் இருக்கு, சவால் இருக்கு. அப்ப நமக்குள்ள எப்பயுமே கற்பனையை எடுத்துட்டு போக கூடாது. அந்த இயல்புக்குள்ள வந்துடணும். நேச்சர்னு ஒண்ணு இருக்கு. இன்னார் வீட்டு புள்ள, நான் பிறந்தேன், என்னோட நேச்சர் இதான், என்னோட பழக்கம் இதான், என்னோட ட்ரெஸ் இதான், என்னுடைய உணவு இதான். உனக்காக மாற்ற வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அந்த நேச்சருக்குள்ள நிட்டனா அதுதான் இயல்பான வாழ்க்கை, அதுதான் உண்மையான அந்த செயல். அதுதான் உன்னை பலப்படுத்தும், உன்னை நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போகும். யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்கிறதுக்காக நீ உன்னோட எப்பயுமே காலையில தண்ணி சோறு சாப்பிட்றான்னா அது எவனுக்காக நீ ஏன் மாத்துற? உன் நேச்சர் நீ மாத்தாத. ஒரு திருமணத்துக்கு போறன்னா சிம்பிளா தான் நீ புடவை கட்டுவனா சிம்பிளா போ. 4 நாள் உன்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற கல்யாண வீட்டுல 5ஆவது நாள் உன் ஃபார்முலாவுக்கு 2 பொண்ணுங்க மாறிடுவாள். அந்த யதார்த்தம் ஒரு இடத்துல பெருசா கவரிடும். புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். எப்பயுமே அந்த யதார்த்தத்தை விட்டுறக்கூடாது. கடவுள் என்ன பண்றான், இன்னைக்கு கத்திக்கிட்டே இருப்பான், நாளைக்கு வேண்டிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் என்ன பண்ணுவான், வேண்டவே மாட்டான், உட்காந்துட்டு இறைவா பிறப்பு வேண்டான்னு சொல்லுவான். சொல்றானா சொல்லலையா? எல்லா கோயிலுக்கும் போனவொடனே செக் பண்ணி பாருங்க. முதன்னு போனான், சூப்பரான பொண்டாட்டி கூடனா,
சூப்பரான வீடு கொடுனா, எல்லாம் கொடுன்னு சொன்னான். அதே அவன் 10 வருஷம் கழிச்சு போறான், ஒண்ணுமே வேண்டாம், பிறப்புல இருந்து விடுபட்டு எனக்கு முத்தி கொடுங்கிறான். சொல்ல வச்சாங்களா இல்லையா? அப்ப இதுதான். அப்ப இயல்பாக நீங்க தொடங்கிட்டீங்கன்னா அது எல்லாமே மாறும். நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற எந்த பொருளுக்காக வாழக்கூடாது. புரியுதுங்களா? ஆப்போசிட்ல இருக்கிற எந்த பொருளும் ஞானமாக தீர்க்க தரிசியாக இல்லை. அது நம்மளோட மோசமா இருக்கு. நம்ம 25% கற்பனைனா அது 50% இருக்கு. அதுக்கு நம்ம போய் என்ன பண்றோம்? அதுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு வேலை செய்யறதுக்கான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு எதிராக நின்று நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன்னு பாரு இந்த ஊர்ல அப்படிங்கிறதா. அது எப்படி வாழ்ந்து காட்டுறேன்னு வாழ்ந்துறதுல என்ன இருக்க போகுது? சக மனிதனுக்குள்ள என்ன இருக்க போகுது? உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல, கீழே விழுந்துடுறாரு, நீங்க உடனே சந்தோஷப்படுறீங்க. அவன்லாம் நல்லா இருக்க மாட்டான், எனக்கு அன்னைக்கே தெரியுங்கிறது. அந்த பிரச்சனை இன்சிடென்ட் அது நடந்துச்சா அதோட விட்டுறணும், அவ்வளவுதான். அது சக மனிதன் அவன் கீழே விழுந்து அவன் துன்பப்படுறதுல நமக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் போது? இதில் நமக்கு என்ன கிடைக்க போகுது? இன்னைக்கு அவன் விழுந்தான், நாளைக்கு நம்ம இன்னொரு இடத்துல நாம விழுவோம், இப்ப அவன் சந்தோஷப்படுவான். இதா வாழ்க்கை? இது லைஃப் கிடையாது. தெரியாம நீங்க 2 பேரும் ஒரு கருத்து வேறுபாடாவது சண்டை வருதுன்னா அதை மேக்சிமம் மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், அதை விட்டுட்டு வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதே பிரச்சனைய, ஒரு சின்ன பிரச்சனை 1 மாசம் இருக்கலாம், 2 மாசம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம், 6 வருஷம் கூட இருக்கலாம், 60 வருஷம் இருக்கக்கூடாது. கருத்து வேறுபாடுங்கிறது ஒரு சின்ன கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும். 60 வருஷமா இருந்துச்சுன்னா அது வாழ்க்கையே கிடையாது, அது மொத்தமா நரகமா போயிடும். அப்ப அதெல்லாம் உணர்றதுக்கான உணர்ந்தாதான் இதெல்லாம் முடியும். அப்ப அது வேணும். அது எப்படி பண்றது அப்படின்னு நீங்க கேட்பீங்க, அதானே அடுத்த கட்டம்.